வணக்கம். தமிழகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? கடந்த சில தினங்களாக பெண்களுக்கு பாதுகாப்பு ஒரு கேள்விக்குறியான சூழ்நிலையில் எண்ணற்ற பாலியல் வன்கொடுமை கொலைகளும் பாலியல் வன்கொடுமைகளும் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு என்ன செய்கிறது? மத்திய அரசு எதை செய்து கொண்டிருக்கிறது? மாநில அரசு எதை பார்த்து கொண்டிருக்கிறது என்று புரியவில்லை. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே வேடநத்தம் பகுதியில் +2 மாணவி இயற்கை பாதையை கழிக்கச் சென்ற இடத்தில் சில கயவர்களால் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கிருஷ்ணகிரியில் 2 வயது குழந்தை, பெண் குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார்கள். மதுராந்தகத்தில் 14 வயது கொண்ட பள்ளி மாணவி சிலர் கூட்டு பாலியல் கயவர்கள் வன்கொடுமை செய்திருக்கிறார்கள். அந்த மாணவி கொடுத்த புகாரின் அடிப்படையில் 2 வரை மட்டும் கைது செய்திருக்கிறது காவல்துறை. திருச்சியைச் சேர்ந்த கல்லூரி மாணவி சென்னையில் தங்கி இருந்து படித்துக் கொண்டிருக்கும் போது பட்ட பகலிலே ஒரு கும்பல் காரில் அவர்களை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறது. பெண்கள் நாட்டின் கண்கள். பெண்களுக்கு ஆணுக்கு நிகராக சம உரிமை. பெண்கள் வீட்டின் கண்கள். பெண்களை போற்றுவோம். பாரதி கண்ட புதுமை பெண், வீரமங்கை, இரும்பு மங்கை என்றெல்லாம் போற்றி வர்ணிக்கிறோமே. பெண் என்றால் போகப்பொருள் மட்டும்தானா? வேதனையாக இருக்கிறது. இது தேர்தல் 2026 தேர்தல் களத்திற்கு கூட்டணிகளை எப்படி சேர்ப்பது என்று ஒவ்வொரு முக்கிய கட்சிகளும் ஓடிக்கொண்டிருக்கிறது. 2026 ஆட்சியை பிடித்தே ஆக வேண்டும் என்ற ஒரு வெறித்தனமான ஓட்டம். எந்த தலைவர்கள் கண்ணிலும் இந்த பாலியல் வன்கொடுமைகளுக்கு உண்டான குற்றச்சாட்டு குரல் கொடுக்க தெரியவில்லை. யாரும் குரல் கொடுக்கவும் இல்லை. அதுதான் வேதனைக்குரிய விஷயம். ஆனால் இந்த பாலியல் வன்கொடுமைகளையும் கூட ஆளும் திமுகவுக்கு எதிராக குற்றச்சாட்டை வைத்து அவர்களை குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இவர்களுடைய மனிதநேயம். மனிதநேயம் என்றால் என்ன? தனி மனித ஒழுக்கம் என்றால் என்ன? ஏன் இந்த நாடு, இந்த சமூகம் சீரழிந்து கொண்டிருக்கிறது? மிகுந்த வேதனையாக இருக்கிறது. ஒவ்வொரு கட்சிகளும் எதிர்கட்சிகளை குறை சொல்வதும் அடுத்த கட்சிகளை குறை சொல்வதும் மக்கள் மனதில் அந்த தேர்தலில் வாக்குகளை பெற வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு அதிமுக திமுகவையும், திமுக அதிமுகவையும், தமிழக வெற்றி கழகம் இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரையும் குற்றம் சொல்லிக்கொண்டே ஜனநாயக உரிமையை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். கேவலமான விஷயம். அரசியல் செய்த தலைவர்கள் எல்லாம் மறைந்து விட்டார்கள். அது ஜனநாயக அரசியல். இன்று சுயநல அரசியல் ஓடிக்கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பள்ளி பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு கூட்டம் நடிகர், தலைவர், அவரை வருங்கால முதல்வராக்குவோம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு கூட்டம் வாங்கிய பணத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு கூட்டம் இந்த அரசியல் தேர்தல் களத்தில் ஒரு வருமானத்தை சம்பாதித்து விடலாம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறது. சமூகத்தை பற்றி, இந்த நாட்டை பற்றி, நாட்டு மக்களை பற்றி யாருக்கும் கவலை இல்லை. இந்த காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது? மிகுந்த வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. தமிழக முதல்வர் நேற்று 2 குழந்தைகளை அழைத்து ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டிருந்தார். சந்தோஷமாக இருக்கிறது. அந்த குழந்தைகளை நீங்கள் அழைத்ததும், அவர்களை விசாரித்ததும், குழந்தைகள் மேல் உங்களுடைய கரிசனை என்ன என்பதை நீங்கள் எடுத்து காட்டியிருக்கிறீர்கள். அதே நேரத்தில் பெண் குழந்தைகள் மீதும், பெண்கள் மீதும், கல்லூரி பிள்ளைகள், மாணவிகள், பள்ளி மாணவிகள் கொஞ்சம் கருணை காட்டுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த பாலியல் வன்கொடுமை செய்த கூட்டம் இருக்கக்கூடாது. தமிழ்நாடு முழுவதும் போதைக்கு உச்சமாகி இருக்கிறது. கஞ்சா மற்றும் போதை பழக்கத்திற்கு இந்த சமூகம் அடிமைப்பட்டு கிடக்கிறது. செல்போனுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறது. இவ்வளவு தனிமனித ஒழுக்க கேடுகளுக்கு காரணம் அந்த போதை பழக்கமும் குடிப்பழக்கமும். தமிழ்நாட்டை அறவே போதை இல்லாத மாநிலமாக மாற்ற வேண்டும். அது தமிழக முதல்வருக்கு அந்த கடமை இருக்கிறது.
தேர்தல் வந்து விட்டது. இந்த தேர்தலில் மக்கள் யாருக்கு வாக்களிக்கிறார்கள் என்று தெரியாது. ஆனால் இந்த பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறிதான். இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண் பிள்ளை பெற்ற தகப்பனையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டுமானால் விழிப்போடு இருந்து கொள்ளுங்கள். இந்த சமூகத்தில் நம் பிள்ளைகளை நாம் தான் பாதுகாத்தாக வேண்டும். வேற யாரும் காப்பாற்ற முடியாது, பார்க்க முடியாது. அடிக்கடி இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. பாலியல் ஒரு சம்பவம் நடந்தால் அடுத்த சம்பவம் இன்னொரு மாவட்டத்தில் நடக்கு. இன்னும் எத்தனையோ இடங்களில் தெரியாமல் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விளாத்திக்குளம் சம்பவத்தில் காவல்துறை சரியாக நடவடிக்கை எடுத்திருந்தால் அந்த பெண் பிள்ளையை காணவில்லை என்று அந்த கம்ப்ளைண்டை